வாக்குப்பதிவு எந்திரங்கள் செயல்படுவதில் 5 சந்தேகங்கள் இருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சிறிய கட்டுப்பாட்டு கருவி இவிஎம்களில் உள்ளதா அல்லது விவிபேட்டுகளில் இருக்கிறதா என்று உச்சநீதிமன்றம் இது குறித்த கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தேர்தல் ஆணையம் அதன் மீது இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களை உச்சநீதிமன்றம் கேள்வியாக எழுப்பியிருக்கின்றது. தேர்தல் ஆணையம் எழுப்பியிருக்கக்கூடிய அந்த கேள்விகள் தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்காக தொழில்நுட்ப அதிகாரி இன்றைய தினம் 2 மணி அளவிலே அவர் உச்சநீதிமன்றத்தை அணுகி உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பார் என்றும் தெரிய வருகின்றது. சின்னங்கள் பதிவேற்ற எத்தனை எந்திரங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கின்றது. 5 விதமான சந்தேகங்கள் எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில அந்த சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கின்றது. எனவே தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உச்சநீதிமன்றத்தின் முன்பு ஆஜராகி அவர்கள் விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள். அதுல முக்கியமாக சின்னங்களை பதிவேற்றம் செய்ய எத்தனை எந்திரங்கள் வைத்திருக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் இவிஎம்களில் பதிவாகும் வாக்குகளை ஏன் 60 நாட்கள் வரை பாதுகாப்பது இல்லை எனவும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. மேலும் இவிஎம்கள் மற்றும் விவிபேட்கள் சீல் வைத்து பாதுகாக்கப்படுகின்றனவா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணைய தொழில்நுட்ப அதிகாரி பிற்பகல் 2 மணிக்கு ஆஜராகி விளக்கம் அளிக்க அவருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திற்கு பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றது. நாடு முழுவதும் தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில 7 கட்டங்களாக நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் அட்டவணை வெளியிட்டு முதற்கட்டமாக தமிழகத்தில் தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இது தவிர மற்ற சில மாநிலங்களிலும் தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது. எனவே அந்த தேர்தல் எந்த அளவிற்கு நடைபெறுகின்றது என்பதை உறுதி செய்வதற்காக தொடுக்கப்பட்ட அந்த வழக்கிலே இந்த கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சிறிய கட்டுப்பாட்டு கருவி இவிஎம்களில் உள்ளதா, விவிபேட்களில் உள்ளதா எனவும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் இவிஎம்களில் சிறிய கட்டுப்பாட்டு கருவி உள்ளதாக நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சிறிய கட்டுப்பாட்டு கருவியை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியுமா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். 5 வகையான சந்தேகங்களை நீதிபதிகள் எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கின்றது. எனவே அந்த டெக்னிக்கல் தொழில்நுட்ப அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தை சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் நீதிபதி முன்பாக ஆஜராகி இந்த கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.